அருமையான தாயார் அவர்கள் இத்தனை காலங்களும் உலகத்தில் வாழும்படி ஆண்டவர் கொடுத்த மேன்மையான பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறும்படி ஏற்ற காலங்களில் நீர் அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், உறவினருக்காய் கூடி நிற்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான சமாதானத்தை, ஆறுதலை கர்த்தர் கொடுத்து தம்முடைய மக்களை கர்த்தர் ஆற்றி தேற்றும்படியாய் செபிக்கிறோம். எங்களை வறுமையாக்கி உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அங்கங்கு உட்கார்ந்து கொள்கிறவர்கள் உட்கார்ந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும், ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அருமையான எசேக்கியம்மாள் என்ற எஸ்தர் அவர்கள் கொஞ்ச காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நான் சில வார்த்தைகளை பேசின பின்பு பிள்ளைகள் குடும்பத்தினர் யாராவது அல்லது சபையார் சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் முன்னால் வரும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும். அருமையான தாயார் அவர்கள் இந்த உலகத்தில் 75 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 7 பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்படி ஒரு 3ஆம் தலைமுறையை காணக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அருமையான தாயார் அவர்கள் பெற்றார்கள். இந்த அம்மாவை குறித்து நான் சொல்லுவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. இந்த அம்மா ரொம்ப இரக்க குணம் உள்ள, கோபம் இருக்கும், கோபப்படுவாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. ஆனா இந்த தாயாருக்கு நல்ல ஒரு இரக்க குணம் உள்ளவங்க, நல்ல அன்புள்ளவங்க. யாருக்காவது பண தேவை அவசரமா தேவைன்னா விஸ்தரமா பார்த்தா போதும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்க. குழுவில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா நீங்க நின்னால் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். தயவு செய்து உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல பல கஷ்டங்கள் பல பாடுகள் வந்த போது கூட யாராவது அவங்கள்ட்ட வந்தாங்கன்னா அவங்க மேல நல்ல இறக்கப்படுவாங்க. பசியாய் இருக்கிறவர்களை கண்டால் இவர்கள் கொண்டு போகிற சாப்பாடை அவர்களுக்கு கொடுத்துட்டு இவங்க பட்டினியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இரக்க குணம் உள்ளவர்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் கூட அநேக தரம் ஜபத்திலும் தெய்வ சமூகத்திலும் அவர்கள் அதிகமாய் காத்திருந்தார்கள். பிள்ளைகள் நன்றாய் அவர்களை கவனித்தார்கள். நல்ல கவனித்தது முதிர் வயதுல நல்ல பிள்ளைகள் நல்லா கவனிச்சாங்க, பேர பிள்ளைகள் நல்லா கவனிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். இவர்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள். சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்கும். கன்வென்ஷன் முடிச்சோடனே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவோம். வரும்போதே இவங்க சொல்லிட்டு வந்துருவாங்க, ஏம்மா நீ சாப்பாடு பொங்காத, இன்னைக்கு உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. கூட்டம் முடிச்ச உடனே அவங்க அங்க உட்காந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ, பாட்டுக்கு யாரிடத்துல எல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் லைனை கொண்டு போய் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி ஏராளம் ஒரு இரக்க குணமுள்ள ஒரு அருமையான தாயார் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்த நாட்களில் ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், முன்னால் அவர்களை சந்தித்த நாள் அந்த காலம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கஷ்ட காலம் என்றால் அது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லிவிட முடியும். அந்த கஷ்டங்களில் எல்லாம் இந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பாடுகளில் எல்லாம் கடந்து வந்த நாட்களில் ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். வாரம் தவறாமல் கர்த்தரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை தேடினார்கள். இவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றார்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டார்கள். பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆலயத்தில் நடக்கிற அப்பம் விற்குதல் ஆராதனையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இதற்குரிய எல்லா கூட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இன்னும் அவர்களை குறித்து சொல்ல போனால் தினமும் காலை என்று தெரிந்தா அவங்க வீட்டுக்கு உடனே போவாங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்கு போவாங்க. அப்படி வியாதி உள்ளவர்களை நல்ல விசாரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இருந்தார்கள். இவர்களும் வியாதியா இருந்த காலத்தில் இவர்களை தேடி நிறைய மக்கள் வீட்டுக்கு வந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் இவர்கள் நிறைய பேரை போய் விசாரித்தார்கள். வியாதி நேரத்தில் நல்ல ஒரு இரக்கத்தோடு செயல்பட்டார்கள். எனவே இவர்களையும் அநேக தேடி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு நல்ல ஒரு தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார்களே. பிள்ளைகளாகிய நீங்கள், குடும்பத்தாராகிய நீங்களும் அதை போல் நல்ல குணங்களாய் வாழுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது வீட்டார் யாராவது நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் முன்னால் வரும்படி அன்பாய் கேட்கிறேன்.
ஸ்தோத்திரம். யாரா வர்றீங்களா? அந்த மாதிரி கவனிச்சாங்க. ஒரு பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ பார்த்து பார்த்து செய்வாங்க. நான் எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனா எனக்கு தேவையில்லை அறிஞ்சு அவங்க நான் நல்லா இருக்கணும் மட்டும்தான் அவங்க விரும்புவாங்க. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அப்படி பார்த்து பார்த்து செய்வாங்க. எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்து என்னை இவ்வளவு நாள் காத்தாங்க. இப்படிப்பட்டவங்களை பிரிந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனா நான் இல்லைன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிட்டதாலும் கூட எப்போ வருவேன் எப்போ வருவேன் இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை இந்த எங்க குடும்பத்துல முதல்ல ரசிக்கப்பட்டவங்க எங்க ஆட்சி தான். என் குடும்பத்துல அதுக்கப்புறம் அவங்கள வச்சுதான் நாங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்க மூலமா நான் நான் எங்க வீட்டுல எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் வந்தாங்க. என்னைய வச்சு எங்க அப்பா குடும்பம் வந்தாங்க. எங்க அப்பா பயங்கரமான இந்துக்காரங்க. ஆனா அவங்க எங்க ஆட்சி மூலமா தான் வந்தாங்க. அப்பா குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டாங்க. அது எங்க அப்பா குடும்பம், எங்க சித்தி குடும்பம், எங்க அம்மாவோட தங்கச்சி அவங்க குடும்பம் எல்லா குடும்பமா ரசிக்கப்பட்டு இப்ப ஞானஸ்தானம் எடுத்து இவங்க மூலமா அநேக ஆத்மாக்களை ரசிப்புகளை நடத்தியிருக்காங்க. இவ்வளோ சொல்ல போனா நிறைய இருக்கு. ராப்பகலில்லையே ரட்சகர் வெளிச்சமே, ராப்பகலில்லையே ரட்சகர் வெளிச்சமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் அவர்கள் சில வார்த்தைகளை ஒரு 5-6 நிமிடங்கள் பேசுவார்கள். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அம்மா கர்த்தருடைய நாமத்தை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தினார். வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அம்மாவனுடைய வாழ்க்கை, இந்த அம்மாவுடைய சாட்சி, இந்த அம்மாவனுடைய கிரியை பல நேரங்களில் இவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு கூட பல விதங்களில் செய்த நன்மைகள் பலருக்கு எரிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அம்மா செய்த ஒவ்வொரு தியாகமும் தனக்கு கிறிஸ்து அவர் செய்ததான அந்த கிரியை நிமித்தமாய் நான் எதையாயிலும் ஒன்றை என்னை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல. அருமையான சகோதரி ஒரு சாட்சியை சொன்னார்கள். நான் அவருடைய பிள்ளை அல்ல, ஆனாலும் எனக்கு அவர்கள் பாராட்டின அந்த அன்பு என்று சொன்னார்கள். இந்த அம்மா கிறிஸ்துவை எப்படியாயிலும் தன் தேசத்துல தன்னோடு கூட வாழுகிற மனிதர்களுக்கு காண்பித்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். நான் நம்புகிறேன், நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். நீதிமான்களுடைய கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தை என் கர்த்தர் அருமையாய் அவர் கவனிக்கிறார்.
பரிசுத்தவான்களுடைய மரணம் அருமையானது. இந்த நாளில இங்கே கூடியிருக்கிற அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு நின்றாலும் பரலோகம் இந்த அம்மாவை சந்தோஷமாய் வரவேற்கிறது என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பூமியில கிறிஸ்து செய்த கிரியைகளுக்கு அவரோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அவர் மரித்தவராய் மாத்திரம் அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதே போல அவர்கள், அந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் கொடுத்த சாட்சியை இந்த வேதத்துல, இந்த மகா பரிசுத்தமான வேத புத்தகத்துல அந்த உயிர்ப்பை குறித்ததான சாட்சியை நாம் வாசிக்கிறபடியினால நாமும் அதை நம்புகிறோம். உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலை இந்த அம்மா ஆணித்தரமாய் விசுவாசித்தபடியினால இவர்கள் மரண தருவாயில வியாதியை இவர்களால மேற்கொள்ளுவதற்கு சத்துரு ஜெயமெடுப்பதற்கு தேவன் அனுமதிக்காதபடிக்கு அம்மாவனுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அம்மாவனுடைய இந்த கிரியைகள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு சாட்சி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசித்து இந்த படுக்கையை நான் நம்பிக்கையாய் மாற்றி இருக்கிறேன். கூடியிருக்கிற நீங்களும் அந்த நம்பிக்கையை, நாம் நினைக்கிறோம் மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த கிரியைகளோடு முடித்து விடுகிற ஒரு காரியம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கான ஒரு பாதை என்பதை நீங்கள் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. நாம் பரிசுத்தமாய், தெய்வ பக்தியாய், தேவனுக்கு பிரியமாய் நாம் இந்த தாயாரை போல இந்த பூமியில ஓட்டத்தை வெற்றியோடு வாழ்வோமே, ஆனால் நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே அநேக காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அருமையான அம்மா அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறதில்லை. எல்லாரும் நினைக்கிறார்கள் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறதில்லை. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. உலகத்தில் மனிதன் மரித்தவுடன் அவன் ஏதாகிலும் ஒரு இடத்திற்கு போயாக வேண்டும். ஒன்று இங்கில் மோட்சம், அல்ல என்றால் நரகம். இந்த 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு அவன் போய்தான் ஆக வேண்டும். பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கை 80 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள், எவ்வளவு கோடி சம்பாத்தியம் பண்ணினாலும், எவ்வளவு நாம் இந்த உலகத்தில் சகோதரித்தாலும் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ முடிகிறதில்லை. இந்த உலகத்தில் திடீரென்று மரணம் சந்திக்கும். மரணம் நம்மை சந்திக்கும் போது முடியாது என்று சொல்ல முடியாது. மரணத்தை மனிதன் சந்தித்துதான் ஆக வேண்டும். மரணம் நம்மை சந்திக்கிற அந்த நேரத்தில் நாம் நம்முடைய நித்திய வாழ்வை எங்கே கழிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மரணத்திற்கு பின்பிருக்கிற 2 வாழ்க்கை, ஒன்று பரலோக வாழ்வு, இன்னொன்று நரக வாழ்வு. பரலோகம் யாருக்கென்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு
இயேசு கிறிஸ்துடைய வேதத்தில் சொல்லப்பட்டபடி தண்ணிக்குள் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு மோட்சலோகம், பரலோகம். உலகத்திலே குடித்து வெறித்து பாவம் செய்து சண்டை போட்டு அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி துன்மார்க்கனாய் ஒரு மனிதன் வாழ்வானானால் அவன் போகிற இடம் பாதாளம் என்று நாங்கள் வைத்திருக்கிற பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது. பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது. மரணத்திற்கு பின்னிருக்கிற நித்திய வாழ்வு ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்த பிறகு மோட்சமாவது நரகமாவது, எங்க போனா என்ன என்று மக்கள் நினைக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, ஏமாந்து போகாதீர்கள். மனிதனை உண்டாக்கின, மனிதனை படைத்த, மனிதனை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் அதை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார். எனவே பரலோகம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. பரலோகத்திற்கு வழி எப்படி என்று கேட்டால் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்திற்கு வரான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். பரலோகத்திற்கு இயேசுவே வழி. நரகத்திற்கு வழி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மதுபானம் குடிச்சு, நல்ல புகை இழுத்து, கெட்ட வார்த்தை பேசி, அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படியே போயிடலாம் பாதாளம். அப்படியானால் மோட்சம் எப்படி இருக்கும்? மோட்சம் என்று சொல்லும் போது பரலோகம் என்பது சமாதான நிறைந்த இடம், அமைதி நிறைந்த இடம், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். அங்கே வியாதி இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை. நரகம் எப்படி இருக்கும்? அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். வேதனை உள்ள இடம். அப்படிப்பட்ட இடத்தில் யுக யுகமாய் வேதனை அனுபவிப்பார்கள் என்று பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது. நரக பாதாளத்திற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வழி, அவரே இரட்சகர், அவரே மனுக்குலத்திற்கு வழியை உண்டாக்குவதற்காக கொல்கோதா மேட்டிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு கோரமான சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை எல்லாம் மனுக்குலத்திற்காக சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உயிர்த்தெழுந்த பரமேறி போனார். இந்த இயேசுவானவர் மறுபடியும் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு மத்தியவானில் வரும்போது இந்த எஸ்தர் அம்மா அவர்கள் உயிர்த்தெழுந்து மத்தியவானில் வருவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் அவர்கள் கல்லறையை விட்டு உயிர்த்து மத்தியவானில் வருவார்கள். சிலவங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, நல்ல மதுபானம் குடிப்பான், நல்ல பாக்கு போடுவான், நல்ல கெட்ட வார்த்தை பேசுவான், அநியாயம் பண்ணுவான், செத்த உடனே நல்ல அடக்கம் பண்ணிடுவாங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு கல்ல போட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் நினைப்பாங்க. இதுவும் போதாதுன்னு மேல ஒரு சிலுவையை கூட தூக்கி வைப்பாங்க. அப்பா, நீ உலகத்துல இருக்கும் போது பைபிளுக்கும் சிலுவைக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை, செத்த பிறகாவது சுமைப்பான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. கல்லறையில் சிலுவை வைக்கிறதினாலேயோ கிறிஸ்தவ பெயர் வைக்கிறதினாலேயோ நீங்கள் மோட்சத்திற்கு போக முடியாது. மோட்சத்திற்கு போக வேண்டுமானால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு மத்தியவானில் வரும்போது இவர்கள் மத்தியவானில் வருவார்கள். அல்லேலூயா. மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பி மத்தியவானில் இயேசு வருவார். மத்தியவானில் இயேசு கிறிஸ்து 7 ஆண்டுகள் இருப்பார். அந்த 7 ஆண்டுகளில் இந்த உலகத்தில் ஒரு கொடிய ராஜா தோன்றி உலகத்தை ஆளுகை செய்வான். ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அவன் 7 ஆண்டுகள் முடித்த பின்பு இயேசு பகிரங்கமாய் தோன்றுவார். இயேசு பகிரங்கமாய் தோன்றின பின்பு சில காலத்திற்கு பின்பு 1000 ஆண்டு ஆளுகைக்கு பின்பு பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் மனிதன் செய்த
அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் அவன் செய்த துன்மார்க்கத்திற்கும் தண்டனை அனுபவிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்னே நிற்க வேண்டும் என்று பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது இயேசு வேண்டும் என்று சொன்னவர்களும் வேண்டாம் என்று சொன்னவர்களும், வேதம் வேண்டும் என்று சொன்னவர்களும் வேண்டாம் என்று சொன்னவர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்னே நிற்பார்கள். உலகத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை பெற்றுக் கொள்வான். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பூமியில் தூணிலே நித்திரை பண்ணினவர்களாகி அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லிக் கொள்ளுகிற காரியம், மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, நித்திய பரலோகம் இருக்கிறது, நித்திய பாதாளம் இருக்கிறது. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். பரலோக வாழ்க்கை நித்திய 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 கால வாழ்க்கை, நரக வாழ்க்கை நித்திய 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 கால வாழ்க்கை. நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடாது. எஸ்தரம்மா அவர்கள் பரலோகம் போனது போல பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் சொந்தமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடும். கிருபை நிறைந்த பிதாவே, அருமையான எஸ்தரம்மாவுடைய சரீரத்தை நாங்கள் நல்லடக்கம் செய்யும்படி புறப்படுகிறோம். கூடி நிற்கிற எல்லா மக்களுக்குள்ளும் இந்த ஜீவ நம்பிக்கை ஆகிய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ